ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம டாசல்ஸ் மேக்கிங் வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஷேப் ஆர்டின் ஷேப் எடுத்திருக்கோம், ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் டிசைனை. அது நடுவில் லெட்டர் வர மாதிரி மாப்பிள்ளையோட பேரும் பொண்ணோட பேரும் ஃபஸ்ட்டு லெட்டர் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த எஸ் ஷேப்புக்குள்ளே நம்ம பெரிய சைஸ் ரவுண்ட் பீட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஜரியில். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுங்க. சுகர் பீட்ஸு ஒட்டியே கொடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க, ஜரியில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம் ஜரியில். அது டபுள் லைன் கொடுங்க, ஏன்னா நம்ம பின்னாடி அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எம்போஸ்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால 2 லைன் கொடுங்க. ஜிக்ஸாக் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லது. அப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால நான் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் நடுவில் குந்தன் ஒட்டியிருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிவப்பு கலர் குந்தன் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அந்த இடம் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு கட் பண்ணி எடுத்துருங்க அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. இந்த க்ளூ ஏன் தடவுறோன்னா, அது சீலிங் ஏஜென்ட் மாதிரி அங்கே ஒர்க் ஆகும். உங்களுக்கு த்ரெட்டெல்லாம் பிரிஞ்சு வராது, அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அதில் நம்ம கீழே ஹேங்கிங் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்குள்ளே இந்த நீடில் உள்ளே விட்டு எடுத்துருங்க, உங்களுக்கு ஸ்டிச் ஆகிடும். தெரியுதா? இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒன் சைடு. கீழே இப்போ சென்டரில் நான் வீட் பீட்ஸும் டேப்லெட் பீட்ஸும் ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இப்போ ரவுண்ட் பீடை விட்டுட்டு மற்ற எல்லா பீடுக்குள்ளேயும் திருப்பி ரிவர்ஸில் எடுங்க அந்த த்ரெட்டை. நீடில் கரெக்டாக அந்த பீட்ஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி கரெக்டாக பார்த்து மெல்லிசான நீடிலாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு டைட்டாக ஆகிடும் த்ரெட்டு. பாருங்கள், இதே மாதிரியே இப்போ நம்ம 3-4 செஞ்சுக்கலாம். ஒன் சைடாக மட்டும் நான் தொங்குற மாதிரி செய்ய போகிறேன். தெரியுதா? இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேலே கொஞ்சமாக நம்ம கேப் விடுங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட்டின் ஷேப்புக்குள்ளே நம்ம வேஸ்ட்டு கிளாத்லாம் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பஞ்சு கூட நீங்கள் காட்டன் கூட யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஆனால் காட்டனோட பெஸ்ட்டு நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம் உள்ளே. உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். எம்போஸ்ட் எஃபெக்ட் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பஞ்சோட இது வேஸ்ட் கிளாத்தில் ஃபில் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டாசல்ஸ் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் சைடு எஸ்ஸும் இன்னொன்று சைடு வி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள்,
எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டாசல்ஸ் மட்டும் செஞ்சு தரணுன்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.